வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் ஃபிசியோதெரப்பி பற்றி சில புரிதல் மித்ஸ் இருக்குது பப்ளிக்கு. அது என்னங்கிறது பற்றி பார்த்தோம். ஒன்று ட்ரீட்மெண்ட் கொடுத்தா முடி கொட்டி போயிடுமா, முடி கருப்பாயிடுமா, திருப்பி வரணுமா, பண்ணால் வலி ஜாஸ்தி ஆகிடுமா, இப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு முட்டி வலி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த முட்டி வலி ஒரு 45-50 வயசானவருக்கு ஒரு முட்டி வலி இருக்குது. நல்ல ஒபீஸாக இருக்கார், உடல் பருமனோடு இருக்கார். ஒரு 8 மாதம் வலியோடு வராங்க ஃபிசியோதெரப்பி. ஒரு 15 நாள் 20 நாள் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். முக்கால்வாசி பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, 60% வலி குறைஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திடுவாங்க. வலி குறைஞ்சப்புறம் தான் சில ட்ரீட்மெண்ட் டீப் சீட்டட் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு கொடுப்போம். அதுக்கு வரமாட்டாங்க. ரெண்டாவது, நல்லாவே வலிலாம் 90% வலி குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்க்கு கிளினிக் வர சொல்லுவோம். வருவாங்க, 2 நாள் 3 நாள் வந்துட்டு வலி இல்லைனாலும் வரமாட்டாங்க. அப்படியே சரி ஹோம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாலும் ஹோம் எக்ஸசைஸ் ஒரு 5 நாள் 10 நாள், அதாவது அவங்களுக்கு ஒரு பிரேக் வராத, ஏதோ ஒரு வெளியூர் போகிறாங்க இல்லை உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ஒரு 5 நாளோ 10 நாளோ முக்கால்வாசி பேர் ஒரு பிரேக் வராத அளவுக்கு பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு இடைஞ்சல் அவங்க 4 நாள் 5 நாள் எக்ஸசைஸ் பண்ண விட்டுட்டாங்கன்னா திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, இப்போ வயதானவர்களுக்கு முட்டி எலும்பு தேயறது காமன். அது நம்ம ஏஜாகிறதையோ எலும்பு தேயறதையோ நம்ம தடுக்க முடியாது. ஆனால் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறப்ப என்ன பண்ணுறோம், எலும்பை தவிர மற்ற இருக்கிற தசைகள் எல்லாம் சாஃப்ட்வேர், தசைனா ரத்த குழ நரம்பு ஜவ்வு எல்லாம் சேதம் அடைஞ்சதை ரிப்பேர் பண்ணுறோம். ரிப்பேர் பண்ணப்புறம் வலி போயிடுது. ஆனால் க்யூர் ஆயிடுச்சான்னா இல்லை. ஏன் அப்படின்னா எலும்பு தேயறதை தடுக்க முடியாது. ஆனால் அந்த தசைகள் இருக்கு இல்லையா, எலும்பை சுற்றி இருக்கிற தசைகள், அதுக்கு ஒரு மசில் பவர்னு உண்டு. அதாவது இப்போ ஒரு பாடி பில்டிங் பண்ணுறாங்க, அவங்களோட கையை பிடிச்சி நம்ம இப்படி அழுத்தினோன்னா அப்படியே கல் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்படி சாஃப்டாக இருக்கும். வயசானவங்களுக்கு அப்படியே தொங்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த மசில் டோன் அண்ட் பவர். நாங்கள் அதை எப்படி செக் பண்ணுவோன்னா, கிராவிட்டி அசிஸ்டடாக எப்படி வேலை செய்கிறாங்க, கிராவிட்டி டுவர்ட்ஸாக அவங்களால ஒரு மூமெண்ட்ஸ் எப்படி பண்ண முடியுது, அகெயின்ஸ்ட் கிராவிட்டி அவங்களால எப்படி பண்ண முடியுது, அதே நம்ம ரெசிஸ்டட் வெயிட் வச்சு அழுத்துனோன்னா, கொஞ்சம் வெயிட் வச்சு அழுத்துனோன்னா அவங்களால எப்படி பண்ண முடியுது, ஃபுல்லாக அழுத்துனோனாலும் அவங்களால அந்த மூமெண்ட்ஸை பண்ண முடியுதா. இதை வச்சு 1 to 5 ஸ்கேலில் வச்சுருப்போம். வழக்கமாக வலி இருக்கிறவங்களுக்கு மசில் பவர் பார்த்திங்கன்னா 2 இல்லை 2க்கு குறைவாக தான் இருக்கும். அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம வலியெல்லாம் குறைச்சிடுறோம். பேஷண்ட் நல்லா ஆயிடுச்சின்னு நினச்சிக்கிறாங்க. வலி குறைஞ்சாலே நல்லா ஆயிடுச்சின்னு கிடையாது. வலி குறைக்கிறது வேறு, க்யூர் பண்ணுறது வேறு, ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறது வேறு, அதை திருப்பி வராமல் தடுக்கிறது அடுத்த ஸ்டெப். 4 ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. வலியை குறைக்கிறது, அதனால் அன்றாட நடைமுறைகளுக்கு அவங்க வேலைக்கு போகிற அளவுக்கு வலியை குறைக்கிறது ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரீட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு வார்ம் அப் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரென்தனிங்லேயே நல்ல ரெசிஸ்டட் ஸ்ட்ரென்தனிங் இருக்குது, ஸ்ட்ரெச்சிங் இருக்குது, என்டியூரன்ஸ் இருக்குது, அப்புறம் பேக் டு ஃபிட்னஸ் இருக்குது. இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது எக்ஸசைஸில். ஸோ ஃபிசியோதெரப்பி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார் எக்ஸசைஸ். இதில் எல்லா ஸ்டெப்பையுமே பண்ணுறது இல்லை. அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நடைமுறை வாழ்க்கையில் வலி குறைஞ்சிடுச்சா, இத்தனை நாள் ஆயிடுச்சா, இவ்வளோ செலவாயிடுச்சா, போதும் அப்படின்னு அவங்க நிறுத்திடுறாங்க. அது மாதிரி நிறுத்துறதுனால இந்த பவர் 2+ தான் இருக்கும். 3 மாதம் 6 மாதம் ஆகிறப்ப எக்ஸசைஸ் பண்ணாட்டி திருப்பி எல்லா சாஃப்ட் டிஷ்யூஸும் டேமேஜ் ஆகி திருப்பி வலி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வலி வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லித்தர எக்ஸசைஸை வீட்டில் பண்ணணும். முடிஞ்சால் அவங்களோட மேற்பார்வையில் ஆன்லைனில் ஆஃப்லைனில் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்ட்ரென்தன் ஆனால் அந்த டீஜென்ரேஷனை தவிர்க்க முடியும், ஃபர்தராக வராமல் தடுக்க முடியும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் 60 வயசுக்கு மேற்பட்ட 50 வயசுக்கு மேற்பட்ட ரொம்ப எலும்பு தேஞ்சிச்சுன்னா கூட அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படியே நிறுத்திடக்கூடாது. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஃபிசியோதெரப்பி மேற்பார்வையில் சில பயிற்சிகள் பண்ணணும். இன்றைக்கி ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே இருக்கிறதுனால எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்லை. ஸோ பயிற்சிகள் பண்ணுனா அந்த வலி வராமல் தடுக்க முடியும், திருப்பி வராது. நன்றி, வணக்கம்.